அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பரம ஏழை யார் என்று சஹாபாக்களை பார்த்து கேட்கும் போது, சஹாபாக்கள் பரம ஏழை யார் என்றால் அவர்கள் தீனார் திர்ஹம் செல்வம் இல்லாதவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற பதிலை முற்படுத்தும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பரம ஏழை என்பவன் நாளை மறுமையில் தொழுகையோடு நோன்போடு ஹஜ்ஜோடு வணக்க வழிபாடுகளோடு ஏன் லைலத்துல் கத்ர் போன்ற 1000 மாதங்களை விட பல இரவுகளை சுமந்திருக்கக்கூடிய இரவுகளை சுமந்து வருவான், ரமதானை சுமந்து வருவான், பல ஆண்டுகளுடைய நோன்போடு ஹஜ்ஜோடு வருவான். ஆனால் அவன் ஒரு மனிதனை பற்றி புறம் பேசியிருப்பான், ஒரு மனிதனுடைய மானத்தை பற்றி பேசியிருப்பான், ஒரு மனிதனுடைய உள்ளத்தை காயப்படுத்தி இருப்பான், அவர் இல்லாத சபையில் அவர் மீது அவதூறை கூறியிருப்பான், அவனுடைய உள்ளத்தை நோகடித்திருப்பான், அவனுடைய செல்வத்தை சூறையாடி இருப்பான், அவனோடு பகைத்திருப்பான், அடித்திருப்பான், அவனோடு சண்டையிட்டு இருப்பான். அதன் காரணமாக இவருடைய நன்மைகள் அவருக்கு பகிரப்படும், தொழுகை பகிரப்படும், நோன்பு பகிரப்படும்.